ஒரு விசிட்டிங் கார்டை வச்சு ஒரு ஆள் 70 லட்சம் ரூபாய் ஸ்கேம் பண்ணியிருக்கானா நம்ப முடியுமா உங்களால்? அது விசிட்டிங் கார்டை வச்சு அடிச்சுட்டு 70 லட்சம் ரூபாய்க்கு ராஜஸ்தானில் வீடு கட்டியிருக்கான். அவன் ராஜஸ்தான்காரன். ஏங்க குதிங்கால் தூக்குறதுல என்ன இருக்கு? இல்லை அது கிஸ் பண்ணுற மாதிரி மீனிங் கொடுக்குது அப்படின்னு. யோ, கிஸ் பண்ணுறதை காட்ட முடியாது, அதுக்கு தான் அந்த மீனிங் கொடுக்குறதுக்காக அதை வச்சுருக்கிறேன். இது ஏன் ஷாட் இல்லையா, அது தொட்டு சினிமாவில் ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்காங்க. அதனால் காலை தூக்குறது அந்த டிங்கன் அந்த ரிதத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி காலை தூக்குற மாதிரி காமிச்சிருக்கேன். இல்லை அது நீங்கள் தூக்கணும் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. மறுபடியும் அதையே சொல்லிட்டீங்க, எனக்கு வேறு ஒன்றுமே இல்லையா கட் பண்ணுறதுக்கு அப்படின்னா. அவர் கட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறதுக்காக எவ்வளோ இதாக இப்படி ஆர்கியூ பண்ணார் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இந்த ஸ்கேம் பற்றி நார்மலாக படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் சிகரம் தொடுவை பற்றி முதல்ல ஏடிஎம் ஸ்கேம் பற்றி எடுத்தேன் நான். அப்போ தான் ஏடிஎம் ஸ்கேம் வந்துட்டு இருந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, ஒரு விசிட்டிங் கார்டு, எல்லாருமே கையில் விசிட்டிங் கார்டு வச்சுருப்பீங்க. ஒரு விசிட்டிங் கார்டை வச்சு ஒரு ஆள் 70 லட்சம் ரூபாய் ஸ்கேம் பண்ணியிருக்கானா நம்ப முடியுமா உங்களால்? ஒரு விசிட்டிங் கார்டை வச்சு 70 லட்சம் ரூபாய் ஒருத்தன் ஸ்கேம் பண்ணியிருக்கான். அவன் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் சிகரத்தோட படம் எடுக்கிறதுக்கே. இதை பார்த்துட்டு என்னடா ரொம்ப புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் என்னோட போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி ஒரு பத்திரிக்கையாளர் மாதிரி, டைரக்டர்னு சொன்னோம்னா மீட் பண்ண மாட்டாங்க ஜெயிலுக்குள்ளே, அவன் புழல் ஜெயிலில் இருக்கான். சரின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையாளர் மாதிரி போய் அவன்கிட்ட டெய்லி பேசி காலையில் எந்திரிச்சோடனே ஜெயிலுக்கு போயிடுவேன் நான். என் ஒய்ஃப்ட்ட ஜெயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போவேன் நான். போய் ஜெயிலுக்கு போய் அவனை மீட் பண்ணி எப்படா அடித்தான் இந்த 70 லட்சம் ரூபாய் இந்த ஒரே ஒரு விசிட்டிங் கார்டை வச்சு. அது விசிட்டிங் கார்டை வச்சு அடிச்சுட்டு 70 லட்சம் ரூபாய்க்கு ராஜஸ்தானில் வீடு கட்டியிருக்கான். அவன் ராஜஸ்தான்காரன், மார்பிள்லே கட்டியிருக்கான் அட்டகாசமாக. நான் அந்த வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அங்கேருந்து அவன் புழல் ஜெயிலில் இருக்கான்னு சொல்லி போய் பேசினா அவன் சொல்கிறாங்க, உங்களோட விசிட்டிங் கார்டு சைஸும் நீங்கள் வச்சிருக்கிற ஏடிஎம் கார்டு சைஸும் ஒன்று. அவன் சொல்கிறான், அதே மாதிரி விசிட்டிங் கார்டு ஏடிஎம் கார்டு இதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த ஏடிஎம் கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிளாக் கலர் சிப்பு மட்டும் ஒன்று ஒட்டியிருப்பான். அதில் தான் நம்மளோட நம்பர் இருக்கும், நம்மளோட எல்லாமே இருக்கும். ஸோ இது தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அவன் ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம் ஆஃப் த பேங்க், அந்த பேங்க்கில் வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த பேங்க் நேமை நான் போட்டதுனால என் மேலே 6 கேஸ் வேறு போட்டாங்க, அது வேறு பிரச்சனை. ஸோ அதனால் அவன் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். எவ்வளவு அட்டகாசமாக ஒவ்வொருத்தவங்களையும் கார்டு வச்சுருக்கோம், ஒவ்வொருத்தவங்களையும் அந்த பிளாக் கலர் பின் இருக்குது. அதை எவ்வளவு ஈஸியாக எடுக்கலாம், எவ்வளவு ஈஸியாக பணத்தை கொள்ளையடிக்கலாம். சம்பாதிக்கிறது மட்டும்தான் கஷ்டம், செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதை திருடுறது அதை விட ஈஸி. ஆனால் அதுக்கு பிரெயின் இருக்கணும். அந்த பிரெயின் அவன் நல்ல விதத்தில் யூஸ் பண்ணியிருந்தானா இந்நேரம் அவன் பெரிய ஆளாக இருந்திருப்பான். அப்போ அதே மாதிரி தான் நீங்களும் நிறைய ஸ்கேம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல வரல, ஸ்கேமெல்லாம் அவர் படிச்சிருக்கீங்க, ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ரிசர்ச் கரெக்டான ரிசர்ச்சாக மக்களுக்கு பிடிச்ச ரிசல்ட்டாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக மக்கள் கொண்டாடுவாங்க. அண்ட் தென் இன்றைக்கி பெரிய படம் சின்ன படம்னு எதுவுமே கிடையாது. மக்கள் தேட்டருக்கு பார்த்தா அது பெரிய படம், மக்கள் தேட்டருக்கு பார்க்கலைன்னா அது சின்ன படம், அவ்வளோதான் என்னையை பொறுத்தளவு. ஏன்னா நானும் தூங்கா நகரம் எடுக்கும்போது அதில் எந்த ஹீரோவும் கிடையாது. சிகரம் தொடு எடுக்கும்போது கும்கி அப்போ தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்படை வெல்லும் பண்ணும்போது உதயநிதி பிரதர் தான். எந்த ஹீரோவை நம்பியுமே எந்த இயக்குனருமே படம் எடுக்கக்கூடாதுன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். பிகாஸ் த கண்டென்ட் இஸ் த ஹீரோ. அந்த கண்டென்ட்டை நம்பி தான் இன்னைக்கு பாக்யராஜ் சார் இத்தனை வருஷமாக இங்கே கிங்காக உட்காந்துருக்காரு. ஸோ கண்டென்ட் நெவர் ஃபெயில்ஸ். அண்ட் உங்கள் படம் நான் பார்க்கல, ட்ரெய்லர் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். இஃப் த கண்டென்ட் ட்ரெய்லரில் இருந்த மாதிரியே 14 ரீல் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்த படம் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. மீடியா பீப்புள் நல்ல படத்தை கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இங்கே நல்ல படம் நம்ம தான் கொடுக்கறதுக்கு தவறுறோம். ஒவ்வொரு மீடியாவுமே படம் பார்க்க வர்ற ஒவ்வொரு ஆடியன்ஸும் நான் 2.5 மணி நேரம் என் டயத்தை வேஸ்ட் பண்ணணும்னு வர்றது கிடையாது. படம் எடுக்கிற ஒவ்வொரு ப்ரொடியூசரும் நான் நல்ல படம் எடுக்கணும்னு தான் முயற்சி பண்ணுறோம். படம் பண்ணுற இயக்குனரும் முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி தான் மீடியா பீப்புளும் அவங்க டயத்தை செலவு பண்ணி 2.5 மணி நேரம் படம் பார்க்க வரும்போது ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தே டேக் இட் டு த ஸ்கேல் ஆஃப் த ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன், பினக்கிள் ஆஃப் ஹைட்டுன்னு சொல்லுவேன். அந்த இதுக்குள்ள கொண்டு தூக்கி வச்சு
கொண்டாடுறாங்க. என் 3 படத்தையும் கொண்டாடினது போல் இந்த படத்தையும் அவங்க கொண்டாடுவாங்கன்ற மிகப்பெரிய நம்பிக்கையில் இந்த டீம் பெருசாக ஜெயிக்கும்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எம்ஜிஆர் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ நான் நியூயார்க் போயிருந்தேன். அப்போது ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னே வெளியே போகும்போது அங்கே ஃபார் டாக்ஸி அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே வந்து ஏதோ போட்டிருந்தான். அதுக்குள்ளே என் கூட இருந்தவர் வந்து ஒருத்தன் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், டாக்ஸி 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். நாங்கள் வந்து என் கூட இருந்தவர் வாங்க போகலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு. இல்லை அங்கே ஏதோ போர்டு போட்டிருக்கான்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அங்கே போகலாம் கேப்ஷன் ஏதோ போட்டிருக்கான் போகலான்னா இது ரெண்டே சார் நான் கெலுசு சார் அப்படின்னு. அவர் ஏற்கனவே அமெரிக்காவில் போயிருக்கார் வந்திருக்காருன்றனால அவரையும் கூட கூப்பிட்டு வந்திருந்தோம். 4 பேர் போய் ஏறிட்டோம், 5 பேர் போய் ஏறினோன்னு 5 பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போகும்போது அவன் வந்து ஏதோ ஒரு $50 இவ்வளோ தானே, $50 தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக தான் சொல்லியிருப்பான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டோம். போனோடனே பனி வேறு கொட்டிக்கிட்டு அந்நேரத்துக்கு நெருப்பு மாதிரி போய் டபக்குன்னு காரில் ஏறி இறஞ்சிட்டோம். அங்கேருந்து ஹோட்டலுக்கு போனோம். போய் இறங்கணுன்னே $50 எடுத்து கொடுத்தோம். வாட் 50? இல்லை யூ ஒன்லி டோல்டு 50 அப்படின்னு. ஈச் 50. 5 பேர்த்துக்கு $250 கொடுன்ட்டான். ஏன்னா அமெரிக்காவில் இப்படி பண்ணுறாங்க. நம்ம ஊரில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐஸு பீச்சில் போய் வாங்குவோம் இல்லையா, எவ்வளோப்பா அப்படின்னா 50 பைசா, ஒன்று 50 பைசா அப்படிமா. சரி 50 பைசா தானே நான் வாங்கி வாயில் வச்சதுக்கப்புறம் காசு கொடுக்க போனேன். ஒன்று 50 பைசானா ₹1 50 பைசா அப்படிமா. என்னையா இப்படி சொல்கிற அப்படின்னா, இல்லை ₹1 50. இங்கே பாரியா ஏமாத்துறான்னா உடனே லபலபலப்பன்னு ஒரு 5-6 பேர் பக்கத்து கடையிலேருந்து வந்துடுவானுங்க. என்ன பண்ணுறான்னு இதை பார்த்தோன்னே பயந்து வேண்டாப்பா காசு கொடுத்துட்றோம் அப்படின்ட்டுருவோம். இந்த மாதிரி இது இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்காவில் கூட இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்படிங்கும்போது நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசும்போது சௌதாமணி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்களுக்கு கௌதம் நாராயணன் வந்து அவர் ரொம்ப அக்கறை எடுத்து பேசினார். என்னென்னா சின்ன படம் ஓடணும், அதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவுலாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சினிமா மேலே ஒரு அக்கறை எடுத்து பேசினார். அவர் சௌதாமணி ரொம்ப சிறப்பாக தமிழில் ரொம்ப அழகாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சென்சார் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான். எனக்கு சென்சார் கொஞ்சம் விவரமாக இந்த மாதிரிலாம் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான் அப்படின்ட்டு நான் ஒரு படம் தூரில் நின்று போச்சு. சென்சாருக்கு போனால் சென்சாரில் வந்து ஒரு கட்டு அப்படின்னாங்க. நான் என்னடா கட்டு இதில் ஒரு கட்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இல்லை ஒரு பாட்டில் வந்து சுலோச்சனா நீங்களும் ஒரு பாட்டில் வந்து பக்கத்தில் ஓடி வந்து நின்னீங்க, நிற்கும்போது அப்படி குதிங்கால் இப்படி டக்குன்னு தூக்குற மாதிரி ஒரு ஷாட் வருது, அதை கட் பண்ணணும். ஏங்க குதிங்கால் தூக்குறதுல என்ன இருக்கு? இல்லை அது கிஸ் பண்ணுற மாதிரி மீனிங் கொடுக்குது அப்படின்னு. கிஸ் பண்ணுறதை காட்ட முடியாது, அதுக்கு தான் அந்த மீனிங் கொடுக்குறதுக்காக அதை வச்சுருக்கிறேன். இது ஏன் ஷாட் இல்லையா, அது தொட்டு சினிமாவில் ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்காங்க. அதனால் காலை தூக்குறது அந்த டிங்கன் அந்த ரிதத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி காலை தூக்குற மாதிரி காமிச்சிருக்கேன். இல்லை அது நீங்கள் தூக்கணும் கிஸ் பண்ணுற மாதிரி மறுபடியும் அதையே சொல்லிட்டீங்க. எனக்கு வேறு ஒன்றுமே இல்லையா கட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அவர் கட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறதுக்காக எவ்வளோ இதாக வந்து இப்படி ஆர்கியூ பண்ணார் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசும்போது தான் தெரியுது, இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா சினிமா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். காரண காரியத்தோடு தான் வைக்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா இந்த ஸ்கேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது எத்தனையோ டெக்னிக்காக எத்தனையோ இது பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எப்படி மைண்ட் இந்த அளவுக்கு வந்து திங்க் பண்ணுறாங்கன்னு. அதில் இன்னொன்று என்னென்னா, இவர் கார்த்திக் படம் பண்ணதில் என்ன கதைன்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்னது தான் எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. இல்லை சார் ஒருத்தர் ஏமாந்தான் அப்படின்னு. சரி அப்புறம் பார்த்தான் நம்மளை ஏமாத்துனாங்க, நம்மளும் ஏமாத்தத்தை விட்டு வேறு சான்ஸே கிடையாதுன்னு. 2 பேர் தான் இருக்குது. நம்ம ஏமாந்தோம், இன்னொருத்தரை ஏமாறக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் அதையே கதையை எடுத்துக்கிட்டாரு. நம்ம ஏமாந்தோம், இதால் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து முள்ளால் எடுப்போங்கிற மாதிரி இதுதான் தீமாக வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை பற்றி ரொம்ப சொல்லிக்கிட்டு என்னென்ன சாப்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னார்.
எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது. ரெண்டாவது என்னென்னா, இந்த நடந்த கதைகள் யதார்த்தமாக அதம்மா அந்த பொண்ணு அசிஸ்டன்ட் கூட இந்த மீனா சொல்லும்போது இதில் எல்லாருமே ஒரு விதத்தில் வந்து ஏமாந்துருக்கோம்னு சொன்னாங்களே. ஸோ நடந்த கதைகள் வந்து அதை வந்து சினிமாவை எடுக்கும்போது டெஃபினட்டாக ஆடியன்ஸுக்கிட்ட ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்காகவே உங்களுக்கு வந்து ஜனங்கிட்ட வந்து ஒரு தனி இது கிடைக்கும். நான் எனக்கு சுவர்லா சித்திரங்களில் ஃபஸ்ட்டு நான் நடிக்கும்போது எப்படி இருந்தது அந்த மாதிரி தான் உங்களை பார்க்கும்போது அவங்களாம் விஜய் அப்புறம் சிம்பு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நான் பாக்யராஜ் மாதிரி தான் உங்களை பார்க்குறேன் நான். அதனால் யதார்த்தமாக சிம்பிளாக ஒன்று எடுத்தீங்க, இதை வந்து ஒரு படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் இது போக போக என்ன அப்படின்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு வந்து டெவலப் ஆகிறதுக்கு எத்தனையோ இதுகளை வந்து கொடுக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் ஒரு நல்ல டீம் ஒன்று அமைஞ்சிருக்காங்க, எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. ஸோ ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நீங்கள் மரியாதை வாங்கி கொடுக்கணும். அவர் வந்து இன்னும் உங்களை மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து அவர் வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.